SNS நியூஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடங்குவதற்கு முன் தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு புவிசார் அரசியல் நிகழ்வை ரொம்ப நிதானமாவும் ஆழமாவும் பகுப்பாய்வு செய்ய போறோம். ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற ஃபுஜேரா துறைமுகத்துல திடீர்னு ஒரு ராணுவ தாக்குதல் நடந்திருக்கு. இதனால உலக அளவுல என்னென்ன அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு, இது ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படிங்கறத நாம இந்த விளக்கப்பதிவுல தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பகுப்பாய்வுல நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னு சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல பூஜேரா துறைமுக தாக்குதல், ரெண்டாவது ஹார்மஸ் ஜலசந்தியை எப்படி பைபாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, மூணாவது அமெரிக்காவோட ஆபரேஷன் ஃப்ரீடம், நாலாவது உலக அளவுல எண்ணெய் சந்தையில ஏற்பட்ட தாக்கம், அப்புறம் கடைசியா இதுல இந்தியாவோட உறுதியான ராஜதந்திர நிலைப்பாடு என்ன, இதையெல்லாம் தான் நம்ம வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1, ஃபுஜைரா துறைமுகத்தின் மீதான தாக்குதல். உலகமே ரொம்ப அமைதியா இருந்த ஒரு நேரத்துல திடீர்னு அமீரகத்தோட மிக முக்கியமான பரபரப்பான ஒரு துறைமுகத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது சும்மா ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது உலக அரசியல்லையே ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்த தாக்குதல்ல முதல்ல நாம கவனிக்க வேண்டியது மனித உயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தான். இது ஏதோ வரைபடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த தாக்குதல்ல அன்றாடம் வேலைக்கு சென்ற 3 இந்திய குடிமக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. உலக நாடுகளுக்கு இடையில நடக்கிற இந்த அரசியல் சதுரங்கத்துல சாதாரண மக்களோட வாழ்க்கை எப்படி நேரடியாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடியான வேதனையான உதாரணம். இந்த தாக்குதலோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல 4 ஆளில்லா விமானங்களான ட்ரோன்ஸ், 3 க்ரூஸ் ஏவுகணைகள், அப்புறம் 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஈரானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையில ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு வர்த்தக துறைமுகத்தின் மேல இவ்ளோ பெரிய ராணுவ பலத்தோட இவ்ளோ துல்லியமா ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா இந்த மோதல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். பகுதி 2, ஹார்மஸ் செக் பாயிண்டை பைபாஸ் செய்தல். சரி, ஏன் குறிப்பா ஃபுஜேரா துறைமுகத்தை தாக்கணும்? இதுக்கான விடை அதோட புவியியல் அமைவிடத்துல தான் இருக்கு. இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத சரியா புரிஞ்சுக்க ஹார்மஸ் ஜலசந்தி பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப குறுகலான ஆனா உலக அளவுல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீர்வழி பாதை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையால இந்த பாதை இப்போ முடக்கப்பட்டிருக்கு. அதாவது பெர்ஷியா வளைகுடாவுல இருந்து உலக நாடுகளுக்கு போற பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் இங்கேயே சிக்கி தவிக்குது. இது உலக பொருளாதாரத்தையே கழுத்தை நெரிச்சு முடக்கிற ஒரு செக் பாயிண்ட். ஹார்மஸ் இப்படி முடக்கப்பட்டதால ஐக்கிய அரபு அமீரகம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அபுதாபில இருந்து சுமார் 350 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய பைப்லைன் அமைச்சு ஹார்மஸ் ஜலசந்தியையே முழுமையா தவிர்த்துட்டாங்க. இந்த பைப்லைன் மூலமா எண்ணெய் நேரா ஓமன் வளைகுடால இருக்கிற ஃபூஜரா துறைமுகத்துக்கு வந்துடும். ஹார்மஸ் முடங்கி கிடந்தாலும் ஃபூஜரா திறந்த கடல் பகுதியா இருக்கிறதால எந்த தடையும் இல்லாம இயங்குது. இது ஒரு மிகப்பெரிய புவிசார் ராஜதந்திரம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 7 கோடி, அதாவது 70 மில்லியன் பேரல்கள். ஃபூஜைரா துறைமுகத்துல மட்டும் இவ்ளோ எண்ணெய சேமிச்சு வைக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்களுக்கு மேல கையாள்ற மாபெரும் கிடங்கு இது. குறிப்பா இந்தியா மாதிரியான நாடுகள் தங்களோட அன்றாட தேவைக்காக தினமும் சுமார் 6 லட்சம் பேரல் எண்ணெய இங்கிருந்து தான் வாங்குறாங்க. அதனால இந்த தாக்குதல் அமீரகத்தை மட்டும் தாக்கல, இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புலயும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துது. பகுதி 3, அமெரிக்காவின் ஆபரேஷன் ஃப்ரீடம். இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கறத நாம இப்போ நடுநிலையா பார்க்கலாம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா முடக்கியது. இதுக்கப்புறம் உள்ளே சிக்கியிருக்கிற கப்பல்களை பாதுகாப்பா வெளியே கொண்டு வர்றதுக்காக ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நேத்து அமெரிக்கா அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு சில மணி நேரங்களிலேயே, அதாவது நேற்றிரவு ஈரானின் தாக்குதல் அமீரக துறைமுகத்தின் மேல நடந்திருக்கு. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடியான கடுமையான எச்சரிக்கை செய்தி. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் ட்ரம்ப் இதுக்கு கொடுத்த பதில்தான். இது போர் நிறுத்த மீறல் கிடையாது, ஏதோ சில ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் அதை ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட்டார். இவ்ளோ துல்லியமான தாக்குதல் நடந்து உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்ட பிறகும் அவர் இப்படி சொல்றாருன்னா, திரைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசித்திரமான அரசியல் நகர்வு நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓர் சூழல்ல எப்பவுமே இது சகஜம்தான். முரண்பட்ட தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். அமெரிக்காவின் சென்காம் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட 4 வேகப் படகுகளை நாங்க மூழ்கடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஈரானோட IRGC அமைப்பு தங்களுக்கு எந்த இழப்பும் இல்லைன்னு முழுமையா மறுக்கறாங்க. 2 தரப்புமே இந்த தகவல்கள் மூலியமா உலகளாவிய விவாதத்தை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முயற்சிக்கிறாங்க. பகுதி 4, உலகளாவிய தாக்கம் மற்றும் எண்ணெய்.
ஏதோ ஒரு மூலையில நடக்கிற இந்த தாக்குதல் உலக பொருளாதாரத்தை எப்படி உடனடியாக அசைத்து பார்க்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஏற்படுத்தின உடனடி பொருளாதார அதிர்வலைய பாருங்க. $114. தாக்குதல் நடந்த நேற்றைய மாலைக்குள்ளேயே உலகளாவிய கச்சா எண்ணெயோட விலை ஒரே நாள்ல ஒரு பேரலுக்கு $114 கடுமையா உயர்ந்துருச்சு. உலக விநியோக சங்கிலில ஏற்படுற ஒரு சின்ன தட கூட உலக பொருளாதாரத்துல எவ்ளோ பெரிய பதற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு நேரடி சான்று. சர்வதேச அளவிலான உடனடி விளைவுகளும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. அமீரகத்துல மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மே 8ஆம் தேதி வரைக்கும் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. மக்களின் இயல்பு வாழ்க்கை அப்படியே முடங்கிடுச்சு. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் உடனடியாக அமீரகத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவிச்சாங்க. பாகிஸ்தான் கூட இந்த தாக்குதல தவறுன்னு வெளிப்படையா கண்டிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமும் இந்த சூழலை ரொம்ப உன்னிப்பாய் கவனிச்சுட்டு வராங்க. வான்வழி போக்குவரத்தும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. வான்வழியில திடீர்னு ஏற்பட்ட இந்த ஆபாயம் காரணமா இண்டிகோ மாதிரியான வர்த்தக விமான நிறுவனங்கள் தங்களோட பயணிகளை பயண அட்டவணைய சரிபார்த்துக்க சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. புவிசார் அரசியல் மோதல்கள் வானத்துல பறக்கிற சாதாரண மக்களோட பாதுகாப்பையும் நம்மளோட அன்றாட பயணங்களையும் எப்படி கேள்விக்குறியாக்குதுன்னு இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக பகுதி 5, இந்தியாவின் கடுமையான ராஜதந்திர நிலைப்பாடு. இவ்ளோ பெரிய பிரச்சனையில இந்தியா தங்களோட நிலைப்பாட்டை எப்படி கையாளுதுன்னு பார்க்கலாம். இந்த நெருக்கடியில இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்பவே நிதானமானதாவும் அதே சமயம் உறுதியானதாவும் இருக்கு. இந்திய குடிமக்கள் காயமடைஞ்சதால இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இந்தியா கடுமையாக கண்டிச்சிருக்கு. அதே வேளையில வளைகுடா பகுதியில அமைதியான ஒரு தீர்வையே தாங்கள் விரும்புவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்ரோஷமான சூழ்நிலையிலையும் பிராந்திய ஸ்திரத்தன்மையோட அவசியத்தை உணர்ந்த ஒரு பக்குவமான ராஜதந்திரமா தான் இதை பார்க்க முடியறது. இந்த ஆழமான பகுப்பாய்வோட முடிவுல நாம கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். ஹார்மஸ் ஜலசந்தியோட முடக்கம் இனி மாறுமா, அல்லது உலகளாவிய எண்ணெய் விநியோகம் ஒரு நிரந்தரமான புவியியல் மாற்றத்தை எதிர்கொள்ளப் போகுதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.